ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரியாணி, மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது அந்த பட்டை அதெல்லாம் போட்டு அரைச்சாச்சு. தண்ணி வந்து ஊற வச்சுக்கலாம். அரிசியை வந்து தண்ணியில் தாளிக்கிறதுக்கு முன்னாடி ஊற வைக்கணும். ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, புதினா, மல்லி, வெங்காய பேஸ்ட்டு, இஞ்சி பேஸ்ட்டு, பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நெய் கொஞ்சமாக ஊற்றணும். நெய் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும். அதாவது பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கணும். நாங்கள் வந்து பிரியாணி இலையிலே பார்த்திங்களா பச்சை கலரில் இருக்குது. அது என்னென்னு எல்லோரும் யோசிப்பீங்க. அது வந்து என்னென்னா பிரியாணி இலை வந்து காய வைக்காமல் இருக்கும்ல, அந்த பச்சை இலையை போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால் நாங்கள் அதை ஒரு 2 எண்ணெய் போட்டுக்கிறோம். அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்களா எவ்வளோ கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் லைட்டாக மிளகாய் பொடி போட்டிருக்கோம். அப்புறம் பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பேஸ்ட்டு, வெங்காய பேஸ்ட்டு 3 போட்டு நல்லா கலருக்கணும். ஏன்னா வந்து அடி பிடிச்சிக்கும். நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்லா சுருண்டு வணங்கணும். தக்காளி நல்லா சுருண்டு வணங்கினதுக்கப்புறம் நல்லா குத்தி வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகா ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா வெடித்து எல்லா பக்கம் செதறிடும். இப்போ இந்த டைமில் போடுறது தான் கரெக்டான இது. இப்போ வந்து புதினா, மல்லி 2 நல்லா கழுவி வச்சுருக்கோம். அதை நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கெட்டி தயிர் ஊற்றிருக்கோம். கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இந்த டைமில் நல்லா ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. இப்போ கொஞ்சம் மிளகா பொடி. ஃபஸ்ட்டு ஏன் வெங்காயத்தில் மிளகா பொடி போடுறோம் அப்படின்னா பிரியாணி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், இல்லைன்னா ஒயிட் கலரில் இருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். மது பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கறி நல்லா வேக வச்சு ஒரு 4-5 விசில்ஸ் வச்சுருக்கோம். அதை இழுத்து அதில் போட்டு நல்லா கிளறிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதுதான் நம்ம சீக்ரெட் மசாலா. பட்டை, கிராம்பு, சோம்பு, அப்புறம் பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் அந்த பவுடர். அப்போ உப்பு நல்லா தளன்னு கொதிக்கிட்டா. இந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா அரிசியை போடணும். அரிசி போடலாமா? அரிசி போட்டாச்சு. நல்லா கிளறிக்கணும்.
இங்கே பாருங்கள், நம்ம குட்டி பொண்ணு வந்துட்டாங்க. இப்போ நம்ம வெளியே வந்து தம் போடுறோம். தம் போடுறதுக்கோசரம் தீ மூட்டிகிட்ருக்கோம். தேங்காய் தொட்டிலாம் வச்சு தீ மூட்டி இப்படியும் செய்யலாம், சுடுதண்ணி வச்சும் தம் போடலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் லாஸ்ட்டாக அந்த தம் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு அப்புறம் நம்ம நெய்யை ஊற்றிக்கலாம். நெய்யை ஊற்றிட்டு பாருங்கள், தம் ஆகிட்டுருக்கு. அதை தூக்கி மேலே தேக்கு இலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மேலே வந்து மூடி வச்சுக்கலாம். அதை எடுத்து அப்படியே மேலே வச்சாச்சு. பிரியாணிக்கு மேலே இருக்குது. தம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாவ், சூப்பராக இருக்குது. கிளறலாம். சே, நல்லா வெந்து நல்லா உதிரி உதிரியாக சாதம் சூப்பராக வெந்திருக்கு. கறியும் நல்லா வெந்திருக்கு, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே.